சாயந்திரம் போல திருவண்ணாமலை கோபுரங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் பார்க்கிறதுக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ தான் உங்களுக்கான வீடியோ. நேர்ல பார்க்கிறதுக்கு இது ரொம்பவே ஒரு அழகான ஒரு விஷுவலா இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 1000 கண் வேணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருந்தது. அங்க இருக்கக்கூடிய ஒரு 5-6 கோபுரங்கள் தெளிவா பார்க்க முடிஞ்சது. அந்த கோபுரத்து மேல ஒரு கோல்டன் கலர் லைட் ஒன்று அடிக்கும் பாருங்க, எப்பா சொல்ல வார்த்தையே இல்லை. இந்த கோபுரத்தை நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட கேள்விகள் வர ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு இந்த கோபுரம் உங்களை மெஸ்மரைஸ் பண்ணிடும். அது எப்படி கட்டினாங்கன்றதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமே. 10-11 மணி வரைக்கும் இந்த கோவிலோடைய அந்த கோபுர லைட்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. கூடவே இந்த கடைகளுமே ஆக்டிவா தான் இருக்கு 10-11 மணி வரைக்கும். திடீர்னு சித்தப்பா கேமராவை கொஞ்சம் கூடப்பா சரிங்க சித்தப்பா துத்தாவை போட்டு எடுக்கிறாரு. கியூட் கியூட். வெளிநாட்டுல இருந்தெல்லாம் வந்து இங்க சிவபெருமானை தரிசிச்சுட்டு போறாங்க நிறைய பேர். அதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட், நீங்க எல்லாரும் கடவுளை எப்படி கும்பிடுவீங்க? ஃபோர்ஸ்ஃபுல்லா கும்பிடுவீங்களா, அது உங்க ரொட்டீனா மாறிடுச்சா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் சுயநலத்துக்காக கடவுளை கும்பிட்டவன். இப்ப பெருசா நம்மளுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. 10th பாஸ் ஆகிறப்ப 10th பாஸ் ஆகணும், காலேஜ் பாஸ் ஆகிறப்ப காலேஜ் பாஸ் ஆகணும், அப்படியே வந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல அது ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்றதுக்கு நம்மளுக்கு விருப்பம் இல்ல. அதனால இப்ப டெம்பரவரியா அது வந்து இல்லாம இருக்குது. ஒருவேளை இதுதான் பெர்மனன்ட்டானும் தெரியல. அதான் கேக்குறேன், நீங்களா இயல்பா கும்பிடுறீங்களா இல்ல ஃபோர்ஸ்ஃபுல்லா கும்பிடுறீங்களான்னு. கோவில்னாலே அதோட உயர்ந்த கோபுரங்கள் தான். ஒரு கோவிலுக்கு அடையாளமே அந்த கோபுரம் தான். ஒரு காலகட்டத்தில் நம்மளுக்கு அந்த கோபுரம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். சின்ன வயசுல பார்க்கும்போது கோபுரம், ஆனா இப்ப பார்க்கும்போது அதை நம்ம மூளை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அனுபவிச்சு ஆராய்ஞ்சு பார்த்துட்டே இருக்கு. இவங்க 2 பேரையும் போட்டோ எடுத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி.